நான் தமிழ் குஷியை உருவாக்கிய போது விஜய் ஒரு பெரிய நட்சத்திரம், ஜோதிகா வளர்ந்து கொண்டிருந்தார். விஜய் என்கிற நட்சத்திரத்தின் காலுக்கு ஏற்றவாறு காலணியை வடிவமைக்க வேண்டும் என்று நான் குஷி கதையை உருவாக்கவில்லை. ஏனென்றால் அதில் சிவா, ஜெனிஃபர் என்கிற 2 கதாபாத்திரங்கள் தான் இருந்தார்கள். அதனால்தான் குஷி என்கிற அழகான மேஜிக்கலான சிண்ட்ரெல்லா காலணியை நாங்கள் வடிவமைத்து விட்டோம். தெலுங்கு குஷியை அதற்குள் பொருத்த முயன்றேன். 2வது செயல்முறை சற்று சிக்கலாக இருந்தது. ஒரு படத்தை ரீமேக் செய்வது அவ்வளவு கடினம். பவன் கல்யாண் தெலுங்கு சினிமாவில் ஒரு நட்சத்திரம் என்பதால் படத்தில் மேலும் 3 சண்டை காட்சிகளை சேர்க்கச் சொன்னார். கதையின் ஓட்டத்துக்கு சண்டை காட்சிகள் தேவையற்றவை என்று எனக்கு தோன்றியது. அவர் சண்டை காட்சிகள் இடம் பெறவே வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் நாங்கள் ஒன்றாக அமர்ந்து அதை பற்றி விவாதித்தோம். அவர் படத்தின் தொடக்கத்திலேயே ஒரு அறிமுக சண்டை காட்சியை விரும்பினார். அதற்கு திரைக்கதையில் ஓர் இயல்பான சூழ்நிலையை நான் தயார் செய்தேன். அதேபோல் தன் கண் முன்னால் கதாநாயகிக்கு ஈவ் டீசிங் நடக்கும்போது ஒரு சண்டை காட்சி இருக்க வேண்டும் என விரும்பினார். நான் இன்னொரு ஸ்லாட்டை உருவாக்கினேன். கூடுதல் சண்டை காட்சிகளை கதையின் திருப்பங்களுக்கு இடையூறு விளைவிக்காத வகையில் பார்த்து கொண்டேன். சண்டை காட்சிகளை அவரையே இயக்கும்படியும் கேட்டுக்கொண்டேன்.